திருவாரூர் மாவட்டத்தில் சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையால் 1000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த பருத்தி வேரோடு சாய்ந்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் செய்தியாளர் ராஜசேகர். விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், திருவாரூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு 30,000 ஏக்கர் பரப்பளவுல கோடை சாகுபடியான பருத்தி சாகுபடி பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில நேற்று 2 மணி நேரத்திற்கு மேலாக சூறாவளி காற்றுடன் பெய்த கனமழையின் காரணமாக திருவாரூர் அருகே கமலாபுரம், மேல ராமானுஜமல்லி, கீழ ராமானுஜமல்லி, வடகரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் சுமார் 1000 ஏக்கர் 2 மாத பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக வேரோடு சாய்ந்திருக்கின்றன. ஒரு ஏக்கருக்கு 15,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக அந்த பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ஆண்டு 2 முறை பருத்தி பயிரிட்டு அப்பொழுது பெய்த மழையின் காரணமாக பருத்தி பயிர்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில அரசு அதிகாரிகள் உடனடியாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என தெரிவித்திருந்தார்கள். அந்த கணக்கெடுப்பு இதுவரை நடத்த முடிக்காத காரணத்தினால் தற்பொழுது பெய்த மழையின் காரணமாக மேலும் 1000 ஏக்கர் பருத்தி பயிர்கள் என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் வேளாண் துறை அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்து கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். காரணம், இந்த 2 மாத பருத்தி பயிர்களில் தற்பொழுது பூக்கள் வைத்து சப்பை விழுந்திருக்க நேரத்தில் அவர்களுக்கு இந்த அடுத்த கட்ட சாகுபடிக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய சாகுபடி இந்த பருத்தி சாகுபடி. ஆனால் மழையின் காரணமாக பயிர்கள் அனைத்தும் பாதிக்கப்பட்டிருப்பதால் அரசு உரிய நடவடிக்கை எடுத்து விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். ஸ்ரீராம், தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜசேகர்.